வெஜ் சூப் எப்படி செய்கிறது வீடியோவில் பாருங்கள். கேரட், பீன்ஸ், முட்டைகோஸ், கறிவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, கார்ன்ஃப்ளவர் மாவு, சாட் மசாலா, பெப்பர் தூள். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை எடுத்து அடுப்பில் பற்ற வச்சுட்டு கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு அதில் பொடியாக கட் பண்ணி வச்ச பூண்டை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விடணும். பூண்டு நல்லா இதுவானோடனே கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். கல்லுப்பு வெங்காயம் வதக்கிறதுக்கு கல்லுப்பு, அப்புறம் தக்காளி ஆட் பண்ணி இன்னும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். வதங்கினோடனே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்ச கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். நல்லா வதக்கிட்டே இருக்கணும். கை எடுக்காமல் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். நல்லா வதங்கினோடனே பெப்பர் தூள், கரம் மசாலா, மிளகு அதையும் நம்மளுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம். எனக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சுக்கிறேன் நான், எனக்கு தேவையான அளவு. அதுக்கப்புறம் குக்கர் விசில் போடுறதுக்காக குக்கரை மூடிட்டு ஒரு விசில் வச்சுட்டேன். கொஞ்சம் காய்கறி நல்லா வேகும். அதுக்கப்புறம் சூப்பு கொஞ்சம் திக்காக இருக்கிறதுக்காக ஒரு டம்ளரில் கார்ன்ஃப்ளவர் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து தனியாக வச்சுட்டு குக்கர் விசில் அடங்கினோடனே கொஞ்சம் கிளறி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கலக்கி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவை அதை உள்ளே ஊற்றிட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டு கொஞ்சம் திரும்ப அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு மிதமான சூட்டில் வச்சுட்டு கிளறி விட்டு நம்மளுக்கு தேவையான அளவு பெப்பர் போட்டுட்டு அப்புறம் கொஞ்சமாக சாட் மசாலா. இது எதுக்குன்னா கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிடிச்சா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். போட்டுட்டு ஒரு பவுலில் சூப்பு ரெடி ஆகிடுச்சு. அதை எடுத்து ஒரு பவுலில் சர்வ் பண்ணிவிட்டேன். அதுக்கு மேலே கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் போட்டு சர்வ் பண்ணி கொடுக்கலாம். வாவ், செம்மையாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.